जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். படிப்பும் குற்றமும். அதாவது என்ன தெரியும் என்றால், தற்போது பொதுவாக லோகம் முழுக்க படிப்பு முறை இருக்கும் நிலையில் எங்கே படிப்பு ஜாஸ்தியோ அந்த ஊரில் அந்த நாட்டில்தான் குற்றமும் ஜாஸ்தி நடக்கிறது என்று தெரியும். ஹைஸ்கூல், டிகிரி தரும் காலேஜ், டாக்டரேட் தருகிற உயர்ந்த சென்டர்கள் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில்தான் குற்றங்களும் வளர்ந்து கொண்டிருப்பது தெரியும். எழுத்தறிவில்லாத காட்டுக்குடிகளும் மலைவாசிகளும் உள்ள இடங்களில்தான் போலீஸுக்கு ரொம்பவும் வேலை குறைச்சல், வக்கீல்களுக்கு தேவையில்லை என்று தெரியும். படிப்பு ஜாஸ்தி ஆக ஆக நூதனமாக ஏமாற்று வித்தைகள் செய்கிற சாமர்த்தியங்களும் வளர்கின்றன. தொழில்கள் நடத்துகிறவர்களும் அரசியல்வாதிகளும் செய்கிற பேற்று மாற்று, எங்கே போனாலும் ரகசியத்தில் நடக்கும் லஞ்சம் முதலான அநேக குற்றங்கள் இந்த சாமர்த்தியத்தில் கோர்ட் வரை வராமலே போகின்றன. அதனால் போர்டு போட்டாலும் கூட அதில் கால்வாசி குற்றங்களைத்தான் காட்ட முடியும். முக்கால்வாசி குற்றங்கள் நீதி ஸ்தலத்துக்கும் போலீஸுக்கும் வராமலே போயிருக்கும். படிப்பினால் புத்தி சாமர்த்தியம் அதிகரிப்பதில் சிவில் குற்றங்கள் மாத்திரம்தான் அதிகரித்திருக்கின்றன என்றில்லை. பெரிதான பேங்க் கொள்ளை, ஒரு மந்திரி சபையையே சுட்டு கொன்று விடுவது, கோஷ்டியாக தகாத காரியத்துக்காக பெண்களை கடத்தி போவது மாதிரி கிரிமினல் குற்றங்களும், ராஜாங்கத்தையே வெறும் பௌதிக பலத்தால் புரட்டிவிடும் கூப் முதலியனவும் படிப்பு சாமர்த்தியத்தாலேயே நன்றாக ஜோடித்து திட்டம் போட்டு நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் போக நேராகவே அடிதடி, பிஸ்டலை காட்டுவது, சுடுவது முதலானவையும் படிப்பாளிகள் உள்ள நாடுகளில் ஏறிக்கொண்டே போகின்றன. யூனிவர்சிட்டி லெக்சரர்கள் கூட செனட்டில் நடக்கும் மீட்டிங்குகளில் கல்லெறிவது, நாற்காலிகளை தூக்கி அடித்துக் கொள்வது என்று போகிற அளவுக்கு நிலைமை முற்றி இருக்கிறது. படிக்க தெரியாத ஆதிவாசிகள் குடும்ப சண்டை, கோஷ்டி சண்டை என்று எப்போதாவது ஒருத்தர் தலையை ஒருத்தர் சீவிக்கொள்வதாய் இருக்கலாம். அது ஏதோ ஆத்திர க்ஷாத்திரத்தில் ஒரு வேகம் வந்த சமயத்தில் செய்வதாகத்தான் இருக்கும். மற்றபடி இத்தனை தினுசான குற்றங்கள் அவர்களுக்கு தெரியாது. போர்ஜரியில் ஆரம்பித்து பிளான் போட்டு செய்யப்படும் ஏமாற்று குற்றங்களும், ஆர்கனைஸ்டாக செய்யப்படும் திருட்டு புரட்டுகளும் படிக்க தெரியாத பழங்குடி மக்களுக்கு தெரியாது. முரண்பாடு எதனால்? அப்படியானால் கல்வி வேண்டாமா? ரொம்ப பெரியவர்கள் கல்வி ரொம்ப அவசியம், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்லி இருக்கிறார்களே. ஒளவை இன்னொன்று கூட சொல்லி இருக்கிறாளே, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்பதாக எழுத்தறிவற்றவனை மரத்துக்கு சமானம் என்கிறாளே. பர்த்ருஹரியோ அவன் மிருகத்துக்கு சமானம், வித்யாவிஹீனக பசுஹு என்கிறாரே. படித்தவர் லட்சணம் நாம் பிரத்யக்ஷமாக பார்ப்பது ஒரு விதமாய் இருக்கிறது. நேர்மாறாக ரொம்ப பெரியவர்களோ கல்வியை ஏகமாக ஸ்லாகிக்கிறார்கள். ஏன் இப்படி முரண்பாடாக இருக்கிறது? ஆழ்ந்து அலசி பார்த்தால் முரண் எதுவும் இல்லை என்று தெரியும். அந்த பெரியவர்கள் சொன்ன கல்வி வேறாகவும் இன்று அமலாகிற கல்வி வேறாகவும் இருக்கின்றன. இதுதான் முரண்பாட்டுக்கு காரணம். அவர்கள் சொன்னபடி கல்வி இருந்தால் குற்றம் வளராது, குறைந்து மறைந்தே போய்விடும். என்ன சொன்னார்கள்? அவர்கள் புத்தி வளர்ச்சி தருகிற கல்வியை மட்டும் சொல்லவில்லை, பக்தி வளர்ச்சி அளிப்பதாகவும் உள்ள கல்வியையே சொன்னார்கள். கற்றதனால் ஆயப்பயன் என்கொல் பாலறிவன் நற்றாள் தொழாஅர் எனின் என்று திருவள்ளுவர் சொன்னதுதான் அவர்கள் எல்லாருடைய அபிப்பிராயமும். தெய்வ சம்பந்தம் இல்லாமல், அதாவது தெய்வத்திடம் பயப்பட வேண்டும் என்று பண்ணாமல் படிப்பை மட்டும் கொடுப்பதால் தான் விபரீதமாக போயிருக்கிறது. வெள்ளையர் நாடுகளும் இஸ்லாமியர் நாடுகளும் அநேக தேசங்களில் சமயக்கல்வி இருக்கத்தான் செய்கிறது. அங்கேயும் நீங்கள் சொன்ன ஒழுங்கீனம் இருக்கிறதே என்று கேட்கலாம். மேல் நாடுகளில் சும்மா ஏதோ பிரேயர், பைபிள் கற்றுக் கொடுப்பது என்று வைத்துக் கொண்டிருப்பது போதவில்லைதான், ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு காரணம் அனுஷ்டான முறை என்று ஒன்றுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாலே மனம் போனபடி செய்வது குறைகிறது. மனசை அது போனபடி விடுவதால் தானே பல தினசான குற்றங்களும் இழைக்கப்படுகின்றன. மேல் நாடுகளிலோ
பசங்களை சமய அனுஷ்டானம் என்று கண்டிப்பாக ஒழுங்குமுறைகளில் கட்டுப்படுத்துவதில்லை. அதோடு சயின்ஸுக்கு அப்புறம்தான் சமயம் என்று ஒரு ரெண்டுங்கெட்டான் நிலையில்தான் அங்கே உள்ள அறிஞர்களுக்கு, ஏன் வயசு வந்தவர்களில் பெரும்பாலோருக்குமே மதாபிமானம் இருக்கிறது. அதுவே துருஷ்க மதமுள்ள தேசங்களை பாருங்கள். நான் சொன்ன குற்றங்கள் இங்கேயெல்லாம் அவ்வளவு வலுக்கவில்லை. ராஜாங்க ரீதியில் பிற நாடுகளை துராக்கிரகம் செய்வது, கூப் செய்வது என்றிருந்தாலும் உள்நாட்டிலே அவர்களில் தனி மனிதர்கள் அவ்வளவாக முறைகெட்டு பண்ணுவதில்லை. சுற்றிலும் மற்ற தேசத்துக்காரர்கள் ஒரே தப்பு தண்டாவில் போகும்போது இவர்களும் அந்த வழிக்கு இழுக்கப்படத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் மற்றவர்கள் போகிற அளவுக்கு இவர்கள் போவதில்லை. காரணம், சமயானுஷ்டான கட்டுப்பாடு அந்நாடுகளில் பலமாய் இருப்பதுதான். அதோடு நம்முடைய சமய சாஸ்திரங்களைச் சேர்ந்த தர்ம நூல்களிலேயே இன்ன குற்றத்துக்கு, அதாவது பாபத்துக்கு இன்ன தண்டனை என்று இருப்பது போலவே அவர்களுக்கும் மத நூலாகவே ஷாரியத் என்ற சட்ட புஸ்தகங்கள் இருக்கின்றன. துருஷ்க நாடுகள் பலவற்றின் ராஜாங்கங்கள் புதிதாக ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதாவது சட்ட நூல் செய்து கொள்ளாமல் ஷாரியத்தை தான் சட்டமாக பின்பற்றுகின்றன. மேல் நாட்டினரை போல இல்லாமல் துருஷ்கர்களுக்கு இன்றளவும் பொதுவாக தங்கள் மதத்தில் ஆழமான அபிமானம் இருக்கிறது. ஆதலால் சட்டவிரோதமாக போக மற்றவர்கள் துணிந்த மாதிரி அல்லது அந்த அளவுக்கு இவர்கள் மத விரோதமாக போக துணியாததால் குற்றங்களும் சற்று குறைவாகவே உள்ளன. தினம் ஒரு ஃபேஷன் என்று மேல்நாட்டுக்காரர்கள் கண்ணா பின்னா என்று போகிற மாதிரி இல்லாமல் துருஷ்கர்கள் தங்கள் பழைய நடை உடை பாவனைகளையே அதிகம் அனுசரிப்பதை பார்க்கிறோம் அல்லவா? மொத்தத்தில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தவர்களாயிருந்தால் குற்றத்தில் ஈடுபட மாட்டார்கள். இந்து மதத்துக்கு ஹானியாக எத்தனையோ செய்தவர்களானாலும் அவர்களுடைய மதாபிமான கட்டுப்பாட்டை சொல்லாமல் இருப்பதற்கில்லை. கம்யூனிஸ்ட் நாடுகளில் இப்படியேதான் மத உணர்ச்சி என்பதற்கே ஹானி செய்யும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் பார்க்கிறோம். சமய சம்பந்தமே பிரஜைகளுக்கு கூடாது என்று வைத்துக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் நாடுகளான ரஷ்யாவிலும் சைனாவிலும் குற்றங்கள் குறைவாக இருக்கின்றன. கம்யூனிசத்தை ஆஸ்திகர்களான நாம் ஒப்புக்கொள்வதற்கில்லைதான். அதற்காக கம்யூனிச அரசாங்கங்கள் செய்யும் கெடுபிடி கண்டிப்பில் அவற்றின் பொதுமக்கள் அதிகமாக குற்றங்களும் மனம் போனபடி பண்ணும் அநேக ஒழுங்கீனங்களும் செய்யாமல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கில்லை. சமய கட்டுப்பாட்டில் இருந்து அவிழ்த்து உங்கள் எல்லோரையும் சமமாக காம்ரேட்களாக ஆக்குகிறோம் என்று சொல்லித்தான் கம்யூனிச ஆட்சியை கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்போதே அந்த கட்டுப்பாடு போய்விட்டால் ஜனங்களை ஒழுங்கில் வைத்திருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அதைவிட கடுமையான ராஜாங்க கட்டுப்பாட்டில் மக்களை கட்டி போட்டு விட்டார்கள். ஆனாலும் இப்படி மனுஷனுக்கும் மனுஷன் போட்ட சட்டத்துக்கும் அவன் கொடுக்கும் தண்டனைக்கும் பயந்தே ஒரு சமூகம் கூடிய மட்டும் ஒழுங்காய் இருக்கிறதென்றால் அது பெருமை இல்லை. ஈசனுக்கு ஈசன் சட்டத்துக்கு பயந்து ஒழுங்காய் இருப்பதுதான் அழகு. அதைவிடவும் அழகு, பெருமை எல்லாம் அவனிடம் பிரியத்தாலேயே நம் மனஸ் தன்னால் பிரியப்பட்டு அவனுடைய ஸ்வரூபமான தர்மத்தின் வழியில் இருந்து கொஞ்சம் கூட விலகாமல் ஒட்டி கொண்டிருப்பதுதான். ஆனாலும் அந்த அளவுக்கு எல்லோரும் வரமாட்டார்கள் என்பதால் தெய்வத்தால் அவன் போட்ட சாஸ்திர சட்டத்தால் இளம் தலைமுறையை கட்டுப்படுத்தி இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போலீஸ்காரர்களாக, கெடுபிடியோடு அருளும் நிரம்பிய போலீஸ்காரர்களாக குருமார்கள் வித்யாசாலைகள் நடத்தினார்கள். பசங்களை நல்வழியில் கொண்டு வந்தார்கள். இப்படி செய்து கல்வி என்பது கெடுதலில் தூண்டிவிடாமல் சத்குண அபிவிருத்திக்கு உதவுவதே என்று காட்டினார்கள். சமயத்தையே வாழ்க்கை மையமாக கொண்டுள்ள நம் தேசத்திலும் சமய விரோதிகளான கம்யூனிஸ்டுகளைப் போலவே குடியரசு சர்க்கார் மத சார்பில்லாத கல்விதான் தருவது என்று வைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய மகத்தான துரதிருஷ்டமாய் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகளில் உள்ள ராஜாங்க கண்டிப்பும் இல்லாமல் எல்லாரையும் அவிழ்த்துவிட்டு இப்படி செய்திருப்பது வருத்தம்தான் படணும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.